ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரோஸ் ஆஃப் காட் அப்படின்ற போயமோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த போயமை எழுதினவங்க ஸ்ரீ ஆரோபிண்டோ. அவர் தான் இந்த போயமை எழுதியிருக்காரு. இதில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, காடுக்கும் ஹியூமனுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த போயமில் மொத்தம் 5 ஸ்டான்சஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்சா கண்டெய்ன்ஸ் 4 lines. அப்புறம் இப்போ நம்ம போயம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலே ஹியூமனோட ஹார்ட்டை பற்றியும் மைண்டை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த டார்க்னஸ் பற்றியும் பிரைட்னஸ் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, மார்னிங் டைமில் ரொம்ப பிரைட்டாக ஒயிட்டாக இருக்க இந்த க்ளவுட்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஒயிட்டாக இருக்க ஃபுல்லாக வானத்தையும் ஒரு பொட்டு வச்சா எப்படி இருக்கும், ஒரு ரெட் கலர் பொட்டு, குங்கும பொட்டு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சன் குங்கும பொட்டு மாதிரி ரெட் கலரில் இருக்குது மிடில் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் நமக்கு எப்போவுமே சந்தோஷம் தான் கொடுக்கும். ஒரு டார்க்னஸில் லைட்னஸ் வந்தால் சந்தோஷம் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த போயமில். அப்புறம் மார்னிங் சன் இப்போ நம்மளுக்கு ஆஃப்டர்நூனில் வர சன் எப்போவுமே நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக ரொம்ப டயர்டாகிடும், நம்மளை ரொம்ப இதுவாக இருக்கும், போகிறதுக்கே கஷ்டப்படுவோம் ஆஃப்டர்நூன் சன்லலாம். ஆனால் மார்னிங்கில் வர சன் நம்மளுக்கு ஒரு நம்ம மனசில் ஒரு ப்ளசண்ட்டையும் அப்புறமா ரெஃப்ரெஷ்மெண்ட்டையும் கொடுக்கும். மார்னிங்கில் வரக்கூடிய சன்னு அதை பற்றி சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்வீட் ஃபயராக தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங்கில் நம்ம எழுந்துட்டோன்னா எதை வேணால் நம்ம சீக்கிரமாக பண்ணிவிடுவோம், டக்குன்னு அந்த மாதிரி ஒர்க்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சன் ஒரு 7 கலரில் இருக்குது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்மளுக்கு காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் லைட்டை பற்றி சொல்கிறாங்க. சன் கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த பிரைட் லைட்டை தான் சொல்கிறாங்க. அந்த பிரைட்டான லைட் நம்ம ஹியூமன் மேலே படும்போது, இந்த ஷைன் நம்ம ஹியூமன் மேலே படும்போது அது நம்மளுக்கு ஒரு மிராக்கலையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்குது, செப்பரேட்டான ஒரு எனர்ஜியும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது காட்னா ஒரு செப்பரேட் காட் கிடையாது, எல்லாமே காட் தான். அது தனித்தனியாக நேம்ஸ்லாம் கிடையாது. இதில் எல்லாமே நம்மளா வைக்கிறது தான். காட்னா காட் தான், கடவுள்லாம் இருக்காங்க, நேம்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் எப்படி பேர் இல்லையோ அது கூட சன்னை கம்பேர் பண்ணுறாங்க. சன்னுமே ஒரு பெரிய கடவுள் தான், அவருக்குமே நேம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோஸ் ஆஃப் காட் ப்ரொவைட்ஸ் விஸ்டம் மீன்ஸ் அது இந்த லைட் நம்மளுக்குள்ளே கிடைக்கும்போது, இந்த சன்லைட் நம்ம மேலே படும்போது அது நமக்குள்ளே ஒரு விஸ்டம், ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்க்ளவுடட் நாலேஜ், அதுனா வித்தவுட் எனி டவுட். அன்க்ளவுடட் நாலேஜ்னால் நம்மளுக்குள்ளே இதுவான்ட்டு எந்த டவுட்டுமே இல்லாமல் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன்லைட் நம்ம மேலே படும்போது இந்த வேர்ல்டி ப்ரெஷர்ஸ், வேர்ல்டி திங்ஸ் எல்லாம் ஒரு ஹியூமன் கனெக்டடாக இருப்பான். இந்த மாதிரி வேர்ல்டி திங்ஸில் அது மாதிரி விஷயத்தில் தான் ஹியூமன் மைண்ட் எப்போவுமே கனெக்டடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்லாம் இந்த சன்லைட்டுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு சன்லைட் நம்ம மேலே படும்போது ஒரு டிவைன் எனர்ஜி, டிவைன் பவர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்லைட்டை ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியாக சொல்கிறாங்க. அது கிடைக்கும்போது அதை அப்புறம் ஃப்ளவராகவும் சொல்கிறாங்க. எப்படி இந்த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகுதோ அந்த மாதிரி சன்லைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்குள்ள ஒரு கெஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோஸ் ஆஃப் காட், இந்த 3rd ஸ்டான்ஸால் இட் ப்ரொவைட்ஸ் அ சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் ஒரு ஐகானிக் கலராகவே சொல்லுவாங்க. பவரோட ஐகான் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த டைமண்ட் எப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணுதோ, இந்த இருக்கிற எல்லா இதையும் டைமண்ட்ஸால் கவர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா டார்க்னஸும் சன்லைட் கவர் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹியூமன் மைண்ட்குள்ளே இருக்கக்கூடிய அன்வான்ட் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம்லாம் இருந்தால் இந்த டிவைன் லைட் இந்த சன்லைட்டை வந்துச்சுன்னா, நம்ம மேலே வந்துச்சுன்னா நமக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கடவுள் எல்லா ஹியூமனையும் ஒரு பர்பஸ்க்காக தான் படைச்சிருப்பாங்க. அதை அது நம்ம லைட் வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த பர்பஸ் நமக்கு அது புரியும். நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம், நிறைய பிளான் பண்ணுவோம். அந்த டைமை நம்ம பர்ஃபெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அதை எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வாழ்கிறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணோம், நம்ம எந்த ரீசனுக்காக இந்த லைஃப்பில் இருக்கோம் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ரீசனுக்காக தான் பிறந்திருப்போம். அந்த ரீசனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க.
இந்த பூக்கள்லாம் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய பெட்டல்ஸ் வச்சுருக்குல அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்து நமக்குள்ளே அந்த சன்லைட் பட்டு அந்த டிவைன் பவர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளே வரும்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடணும். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடணும். நம்ம அதை பயன்படுத்திட்டு அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுது ஏர்த்துக்கும் எவனுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ரோஸ் ஆஃப் காட் ஃபேஸ் வந்து ஃபைனலி வந்து இந்த வெக்கத்தில் ப்ளஷ் ஆகும்ல, அந்த மாதிரி ப்ளஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸ் ஆஃப் லவ்யும் சொல்கிறாங்க. நமக்கு வந்து அந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த காட் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு கிரேட்டான ஒரு லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டார்க் ரெட்டை மீன் பண்ணுற ஒரு இதுதான் இந்த ரூபின்ற நேம். டார்க் பீப்புள்ஸ், அதாவது நிறைய வந்து தவறுகள் செஞ்ச பீப்புள்ஸு இந்த மாதிரி இருக்காங்கள்ல, ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப வந்து தப்பு பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த தப்பை பண்ணிட்டோமேன்னு யோசித்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கெலாம் வந்து இந்த காட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போது காடை தேடி போவாங்க. கடவுளே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு நம்ம கேட்கும்போது கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல வந்து அவங்கள காப்பாற்றி அவங்கள ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி ஆஃப்டர் தட் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு டிவைன் பவரை வந்து அந்த பீப்புள்ஸ்குள்ளே கொடுப்பாரு. அதுதான் வந்து இந்த லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை அப்சார்ப் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், அதுலேருந்து வெளியே வந்துடணும். அந்த டார்க்னஸ்லேருந்து வெளியே வந்து நம்ம வந்து காடோட கனெக்டடாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளோட க்ளோஸாக இருக்கவங்க, அம்மா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி இருக்கவங்க நம்மக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு கிஸ் பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிவைன் பவர், டிவைன் லைட்டெல்லாம் நம்ம வாங்கிட்டு கடவுளோட பிளட் ரிலேஷன்ஷிப்பில் கனெக்டடாக இருக்கும்போது, பிளட் லைனில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், ஹெவன்லி ஃபீல் கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த போயமில் வந்து லாஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து மாறிட்டோம், நம்ம வேர்ல்டும் வந்து மாறிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம ஹெவனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த போயமை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட தீம் வந்து இம்மார்டலிட்டி, டிவினிட்டி, மெடிடேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.